ஐபிஎல் 2024 முடிஞ்சாச்சு. இதுக்கு அடுத்ததாக வேர்ல்டு லெவலில் வேர்ல்டோட டாப் டீம்ஸ் மோத போகிற T20 வேர்ல்டு கப்பை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க அடுத்த மாதம். T20 ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் திருவிழாவை கொண்டாடுங்களேங்கிற மாதிரி ஐபிஎல் கடந்த 2 மாதமாக நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாறுமாறாக கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு ஐபிஎல் 2024 முடிஞ்சிருக்க இந்த சமயத்தில் பந்தயத்துக்கு நான் வரலாமான்னு இப்போதைக்கு T20 வேர்ல்டு கப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம். ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வர ஜூன் 1 ஆரம்பிச்சு ஜூன் 29 தேதி வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்ஸுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. நம்ம டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு ஐசிசி டிராஃபி கிடைக்குமான்னு ஃபேன்ஸ்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024ஓட ப்ரிவியூவை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 9th எடிஷன் ஆஃப் T20 வேர்ல்டு கப்பை பார்த்தீங்கன்னா USA அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஜூன் 1 தேதி ஆரம்பிச்சு ஜூன் 29 தேதி வரைக்கும் வேர்ல்டு கப் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா களகட்ட போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த T20 வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் பாகிஸ்தானும் மோதிருந்தாங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து வின் பண்ணி இப்போதைக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்காங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபயர்ஸ்லாம் தாண்டி இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்ல 20 டீம்ஸ் 55 மேட்சஸ்ல விளையாட போறாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்போட ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 ஸ்டேஜாக நடக்க போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா சூப்பர் 8, அதுக்கப்புறமா நாக் அவுட் ஸ்டேஜ். இந்த 20 டீம்ஸையும் 4 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒரு குரூப்லையும் பார்த்தீங்கன்னா 5 டீம் இருக்காங்க. இப்போ நம்ம எந்தெந்த குரூப்பில் எந்தெந்த டீம்ஸ் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, அதுக்கப்புறமா USA இருக்காங்க. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நமீபியா, ஸ்காட்லாந்து, அதுக்கப்புறமா ஓமன் இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து நம்ம அப்படியே குரூப் சி பக்கம் வந்தோம்னா குரூப் சியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், யுகாண்டா, அதுக்கப்புறமா பாப்புவா நியூ கினி இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்ததா குரூப் டில பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாண்ட்ஸ், அதுக்கப்புறமா நேபாள் இருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா 4 குரூப்ஸ். ஒவ்வொரு குரூப்லயுமே மொத்தமா 5 டீம், ஆக மொத்தத்தில் 20 டீம்ஸ் இருக்க போறாங்க. இந்த குரூப் ஸ்டேஜ்ல இருந்து மொத்தமா 8 டீம்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க, அதாவது சூப்பர் 8க்கு. சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்ல இருந்தும் டாப்ல இருக்க 2 டீம்ஸ் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆக போறாங்க. இந்த சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆன 8 டீம்ஸையும் மறுபடியும் 2 குரூப்பா பிரிக்க போறாங்க. குரூப் ஏ, குரூப் பின்னு ஒரு குரூப்லயும் 4 டீம்ஸ் இருக்க போறாங்க. இந்த சூப்பர் 8ஓட குரூப் 1 பொறுத்த வரைக்கும் குரூப் ஏல அதுக்கப்புறம் சில குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் டீமும், குரூப் பி அதுக்கப்புறம் டில குவாலிஃபை ஆன செகண்ட் டீம்ஸும் இருக்க போறாங்க. இவங்களை தொடர்ந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ அதுக்கப்புறம் சில குவாலிஃபை ஆன செகண்ட் டீம்ஸும், பி அதுக்கப்புறம் டில குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் டீம்ஸும் இருக்க போறாங்க. இந்த சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் எல்லா டீம்ஸும் அவங்க குரூப்ல இருக்க டீம்ஸ் கூட ஒரு மேட்ச் விளையாட போறாங்க. எல்லா மேட்சும் முடிச்சதுக்கு அப்புறமா குரூப் 1ல இருக்க டாப் 2 டீம்ஸும் அதுக்கப்புறமா குரூப் 2ல இருக்க டாப் 2 டீம்ஸும் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு முன்னேறுவாங்க. இந்த செமிஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல குரூப் 1ல குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் டீமும் குரூப் 2ல குவாலிஃபை ஆன செகண்ட் டீமும் மோதுவாங்க. இதுக்கு அடுத்ததா செகண்ட் செமிஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா குரூப் 1ல குவாலிஃபை ஆன செகண்ட் டீமும் குரூப் 2ல குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் டீமும் மோதுவாங்க. இதுக்கு அடுத்ததா என்னது ஃபைனல்ஸ் தான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இப்போதைக்கு இந்த T20 வேர்ல்டு கப்போட STD அதாவது வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 2007 பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண முதல் வருஷம் நம்ம டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா கப் அடிச்சிருந்தாங்க 2007. இவங்களை தொடர்ந்து 2010 நடந்த T20 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் வின் பண்ணியிருந்தாங்க. 2010 டீம் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருந்தாங்க. 2012 வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. 2014 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க இந்த T20 வேர்ல்டு கப்பை. இதுக்கு அடுத்ததா 2016 இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் 2வது தடவை அவங்களோட T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா 2021 T20 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 2022 நடந்த T20 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தாங்க. இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணி 2வது டிராஃபி அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து. ஆக மொத்தத்தில் இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் 2 கப் வச்சிருக்காங்க T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். 2022 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுனால இப்போதைக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இங்கிலாந்து இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் 29 தேதி தெரிஞ்சிடும். மறக்காம உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. இந்த T20 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டீம்ஸும் ஒரு ட்ரையல்ஸ் பார்க்குற விதமா இப்போதைக்கு வார்ம் அப் மேட்சஸை விளையாடிட்டு வராங்க. நம்ம டீம் இந்தியாவோட வார்ம் அப் மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ்க்கு எதிராக ஜூன் 1 நாளைக்கு ஆட போறாங்க. இந்த வார்ம் அப் மேட்ச் முடிஞ்ச உடனே ஜூன் 2 தேதி T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது. ஜூன் 2 ஆரம்பிச்சு ஜூன் 29 வரைக்கும் T20 திருவிழா தான். இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமான சம்பவமா இருக்க போகுதா இல்ல ஒரு ஹார்ட் பிரேக்கை லோட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த T20 வேர்ல்டு கப்ல நீங்க இந்த 2024 T20 வேர்ல்டு கப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எதிர்பார்ப்புகளை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ
தேங்க்ஸ் பாய்ஸ்.